பெற்ற தாய் தந்தையை வணங்கி கற்பித்துக் கொடுத்த ஜோதிட குருமார்கள் அனைவரையும் பொற்பாதம் பணிந்து வணங்குகின்றேன். ஸ்ரீ அதிரிமர்சி ஜோதிட குருகுலம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சார்பிலும் அஸ்ட்ரோசெல்வா டிவி நேயர்கள் சார்பிலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியும் பேரானந்தம் கொள்வது உங்கள் சிவகாசி செல்வகணேஷ். பேரன்புக்குரியவர்களே, உலக தமிழ் நேயர்களே, இனி நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது உங்கள் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் அல்லது மகம் நட்சத்திரத்தினுடைய மகத்துவம் என்ன, சூட்சமம் என்ன, மகம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் என்ன பலன் செய்கின்றது என்பதை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் சூட்சமங்களான விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். இது போன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நம்மளுடைய அஸ்ட்ரோசெல்வா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள். இது பயனுள்ளதாக இருப்பின் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள். வாங்க பதிவுக்குள்ள போவோம். பொதுவாகவே மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆள்வார்கள் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டுங்க. இந்த பழமொழிக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் வாழ்றாங்களான்னா கிடையாது. இது சொற்பமானவர்களுக்கு மட்டுமே இந்த ஜெகத்தை ஆளக்கூடிய பாக்கியமும் இந்த பரம்பொருள் கொடுக்கும். மற்றவர்கள்லாம் பலவிதமான கஷ்டங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அவங்க சந்திக்கக்கூடிய முதல் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பள்ளி படிப்பு. இந்த பள்ளி படிப்பு வர பாத்தீங்கன்னா பிரமாதமா படிப்பாங்க. +2 வரை அவங்கள அடிச்சுக்கிட ஆளே கிடையாது. ஸ்கூல்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அல்லது அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டா ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க. ஆனா கல்லூரி படிப்புன்னு வரும்போது அதுல பெரிய நாட்டமோ அதுல பெரிய ஈடுபாடோ ஒரு இதுவோ இன்வால்மெண்ட்டோ இருக்கிறது இல்லை. காரணம் வந்து பாத்தீங்கன்னா அதுல தடையை தாமதம் ஏற்படலாங்க. இவங்க இந்த கேது பகவானுக்குரிய சட்டம் மருத்துவம் சார்ந்த துறைகளை படித்தால் மட்டும்தான் பிரச்சனை இல்லாம இருக்கிறாங்க. அப்படி இல்லாம இவங்க மற்ற துறை சார்ந்த படிப்புகள் படிக்கும் போது அதிகப்படியான தடையும் தாமதம் ஏற்படுது. மேலும் இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லூரி படிப்பை முடிக்கிறது கூட அவங்களுக்கு ஒரு போதும் ஆகக்கூடிய ஒரு மனநிலை ஏற்படுதுங்க. இந்த கல்லூரி படிப்புல அந்த கான்வெகேஷன் சொல்லக்கூடிய அன்னைக்கு எல்லாரும் பட்டம் வாங்கக்கூடிய அன்னைக்கு கூட இவங்களால பட்டத்தை வாங்க முடிகிறது. இதுல ஒன்னு நேம் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கலாம் அல்லது இன்ஷியல் ஏதாவது மாறி இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால கூட இவங்களுடைய கான்வெகேஷன் அன்னைக்கு பட்டம் வாங்குவதில் கூட தடை ஏற்படும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லைங்க. மேலும் இவங்க காதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருதலை காதலா அதிகமா இருக்குது. ஒருதலை காதல் ஏற்படுறது, வயதுக்கு மீறிய வயதுக்கு தகாத மற்றவர்களுடைய முகம் சுளிக்கும் வகையில் காதல், இது எல்லாமே இவங்களுக்கு தான் ஏற்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மனசை வருத்தப்பட வச்சுக்கிறது இவங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பங்குச்சந்தையில பெரிய பீக்குக்கு போய் மிகப்பெரிய அளவுக்கு அதிகமாக சம்பாத்தியம் பண்ணவங்களும் இவங்க தான். அதுக்கு அதே மாதிரி எந்த அளவுக்கு போனாங்களோ அதுக்கு அதை விட அதிகமாக ஒருபடி ஆழமாக தோல்வியுற்றவங்களும் இவங்க தான். தன்னுடைய சொத்தை அதற்காகவே இழந்தவர்களும் இவர்கள். மேலும் பூர்வீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூர்வீகத்தில் வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனை அடிக்கடி இருக்கிறது இவங்களுக்கு. பங்காளிக்குள்ளக்க அளவுக்கு அதிகமாக சண்டை போட்டுக்கிறது இவங்க தான். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு அதுக்காக அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறவங்களும் இவங்க தான். வக்கீலுக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடியவங்களும் இவங்க தான். சில பேர் வந்து என்ன செய்யறாங்கன்னா தங்களுடைய பூர்வீக சொத்துக்களை தங்களுடைய சொந்த பந்தங்கள்கிட்ட ஒன்று வித்துட்டு அல்லது விட்டு கொடுத்துட்டு ரொம்ப தூரமா போயிடுறாங்க அப்படிங்கிறவங்க இவங்களா தான் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய குடும்பங்கள்ல இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதுலயும் தடை இருக்குது. குழந்தை பாக்கியம் திருமணம் முடிஞ்ச உடனே குழந்தை கிடைக்குதானா இல்லை. அப்படியே கிடைச்சாலும் ஒண்ணு ஆண் குழந்தைகளா மட்டும் கிடைக்குது, இல்லைன்னா பெண் குழந்தைகளா மட்டும் கிடைக்குது. இல்ல இந்த குழந்தைகளுடைய உடல் நலங்கள்ல ஏதோ ஒரு பாதிப்போ ஒரு மனக்கசப்போ ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பிரதானமா சொல்லக்கூடியது இந்த குலதெய்வம். இந்த குலதெய்வத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு தெரியாமலே இருக்கும், அல்லது குலதெய்வ வழிபாடு தெரிஞ்சிருந்தாலும் அதுல ஒரு கவனக்குறைவு அதிகமா இருக்கும். இல்ல குலதெய்வத்தை வழிபாடு வந்து ஒரு உதாசீனப்படுத்தக்கூடிய குடும்பமா இருப்பாங்க. இல்ல குலதெய்வ வழிபாடினுடைய அனுகிரகம் இவர்களுக்கு கிடைக்கிறதுல ஒரு தடை தாமதம் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மகம் நட்சத்திரம் என்பது ஜோதிட ரீதியாக காலபுருஷ தத்துவத்திற்கு 5ஆம் வீடு என்று சொல்லப்படக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய சிம்ம ராசியில் முதல் நட்சத்திரமாக வருதுங்க. இந்த ராசியினுடைய அதிபதி சூரிய பகவான். அவர் நம்மளுடைய ஆன்மாவினை குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். இங்கே சந்திரன் என்பவர் நம்மளுடைய உடலினை குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். இந்த நட்சத்திர அதிபதி கேது பகவான் என்பவர் ஞானகாரகனாக இருக்கிறார். கேதுவின் நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை என்ன என்று பார்த்தோம் அப்படின்னா பித்ருக்கள் அப்படிங்கிறத சொல்லுது. மக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்க பிறந்தவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்கள் வீட்டில் கண்டிப்பா அந்த கிரகத்திற்கு உண்டான
கிரக காரக உறவுகளின் மூலமாக பிதற்களினுடைய தோஷமும் சாபமும் இருக்கிறது அப்படிங்கிறதுல. ஆக இந்த மகம் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நிற்கின்றதோ அந்த கிரகத்தினுடைய காரக உறவுகள் இவர்களுடைய பித்திருக்களாக இருந்து சாபம் கொடுத்திருப்பார்கள், அல்லது அவர்களுடைய ஆத்மாக்கள் ஒரு நல்ல நிலையில் சாந்தி பெற்றிருக்காது. இது ஒரு தலைமுறையில இருக்குமானா இல்ல 7 தலைமுறை வரை இவர்களுக்கு கணக்கெடுத்து பார்க்கலாம். அந்த மாதிரி சுட்டி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழலை இந்த மகம் நட்சத்திரம் நமக்கு கொடுக்குதுங்க. இந்த பதிவு ஏற்கனவே என்னுடைய மானசீக குருநாதராக இருக்கக்கூடிய காலபுருஷ தத்துவத்தை சிறப்பாக சொல்லிய திரு வாசியோகி பொன்னையா சுவாமிகள் அவர்களுக்கு தான் இத பதிவு ஏற்கனவே கொடுத்திருந்தாங்க. அவங்க பதிவுகளை என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நான் பயன்படுத்தி பார்த்தேன். ஒரு வாடிக்கையாளர் கூட மாற்று கருத்தா சொல்லலாம். அவங்களுக்கு எப்படி பயனுள்ளதா பயன்பட்டுச்சோ அதே மாதிரி உங்கள் அனைவருக்கும் இது பயனுள்ளதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை மீண்டும் இங்க பதிவு பண்றேன். ஆக இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த பித்திருக்களினுடைய தோஷமும் சாபமும் தான் காரணமா இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இதுல எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் சார்ந்த வழிபாடு நாம் செய்து வரும்போது நமக்கு அதிலிருந்து முழுமையா நமக்கு ஒரு வெற்றி கிடைக்குதுங்க. இரண்டாவது, பொதுவா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு நீங்கள் உங்களுடைய வயதிற்கு ஏற்றாற்போல் நெய் விளக்கேற்றி அருகம்புல் மாலை சாற்றி அவருக்கு வஸ்திரம் சாற்றி உங்களுடைய தசாநாதனுக்கு ஏற்ப உங்களுடைய வாரங்களையோ அல்லது மாதங்களையோ நீங்கள் தீர்மானித்து நிர்ணயம் செய்து கொண்டு இந்த வழிபாடினை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் பட்சத்தில் கடைசி வாரம் அல்லது மாதத்தில் அவருக்கு ஒரு நைவேத்தியத்தை சமர்ப்பித்து வழிபாடு செய்து வரும் பட்சத்துல உங்களுடைய வாழ்வுல ரொம்ப சிறப்பா இருக்குங்க. நான் வைணவ வழிபாடு பண்றேன், நான் என்ன சாமி செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானுக்கு ஒரு வடைமாலை சாற்றி துளசி மாலை சாற்றி நீங்க அவரை உங்களுடைய வயதிற்கேற்றாற்போல் நெய் விளக்கேற்றி உங்களுடைய தசாநாதனுக்கு ஏற்ப மாதங்கள் அல்லது வாரங்களை நிர்ணயம் செய்து கொண்டு தொடர்ந்து செஞ்சுட்டு கடைசியா வரக்கூடிய அந்த நாள்ல அவருக்கு ஒரு வஸ்திரம் சாற்றி அவருக்கு ஒரு பிரதானமா வடைமாலையும் அதற்கு அடுத்தபடியா ஒரு நெய்வேத்தியம் சமர்ப்பித்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் பிதற்களினுடைய சாபங்களும் தோஷங்களும் நீங்கி அந்த பித்திருக்களுக்கு ஒரு புண்ணிய ஆத்மாக்களாக மாறி அவர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைப்பதற்கு ஒரு வழிவகுக்கக்கூடிய சூழலா இருக்குங்க. மேலும் இது ஒரு பொதுவான பரிகாரம். ஆனா உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்க வழிபாடு செய்யணும் அப்படிங்கறதா பிரதானமான வழிபாடா இது இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்துங்க. உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய தர்ப்பண காரியங்களை முதலில் சரியாக செய்யுங்க. பொதுவா ஒரு வழிபாடு சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விருட்ச விநாயகரனை சென்று வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுங்க. மேலும் இந்த பரிகாரங்களை எல்லாம் செய்து மகம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருப்பின் அந்த கிரகத்தினுடைய தன்மைக்கு தகுந்தாற் நீங்கள் வழிபாடினை மேற்கொண்டு, மேலும் இந்த மகம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருப்பின் அந்த நட்சத்திரத்திற்கு தகுந்தாற்போல் நீங்கள் வழிபாடினை மேற்கொண்டு இந்த பரிகாரங்களை, எளிய பரிகாரங்களை நீங்கள் செய்து உங்களுடைய முன்னோர்களினுடைய முழுமையான ஆசீர்வாதத்தினை நீங்கள் பெற்று என்றென்றும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எப்போதும் பெருமகிழ்ச்சியும் பேரானந்தத்தோடும் வாழ வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க மகிழ்ச்சியுடன்.